உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று இரவு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்பொழுது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக அங்கிருந்து பல தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தற்பொழுது செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், சொல்லுங்க, இப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு நேற்று இரவு உடல்நலக்குறைவு, குறிப்பாக காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் இதற்காக ஆயிரவிளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது காய்ச்சல் இல்லை என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் பிரஸ்லி செய்திக்குறிப்பு மூலம் வெளியிட்டிருக்கின்றனர். அந்த செய்திக்குறிப்பில் ஹானரபிள் மேடம் ஹாஸ் நோ ஃபீவர் நவ் அண்ட் இஸ் டேக்கிங் எ நார்மல் டயட். த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் அப்சர்வேஷன் அப்படிங்கிற தகவலை தெரிவித்துள்ளனர் செய்திக்குறிப்பு மூலம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு காய்ச்சல் இல்லை, வழக்கமாக உணவு எடுத்துக்கொள்வது போல இன்றும் வழக்கமான உணவை எடுத்துக்கொண்டார், தொடர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் என்ற தகவலை செய்திக்குறிப்பின் மூலம் மருத்துவமனை நிர்வாகத்தினர் வெளியிட்டிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை சீராக இருக்கிறது. விரைவில் அவர் இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக எப்போது இல்லம் திரும்புவார் என்ற தகவல் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, அவர் அண்டர் அப்சர்வேஷன், அதாவது மருத்துவருடைய தொடர் கண்காணிப்பில் இருப்பதன் காரணமாக எப்போது அவர் இல்லம் திரும்புவார் என்ற தகவலை இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கவில்லை. மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார், காய்ச்சல் தற்போது இல்லை என்ற தகவலை செய்திக்குறிப்பு மூலம் வெளியிட்டிருக்கின்றனர். மருத்துவமனை நிர்வாகத்தினர் வழக்கமாக எடுக்கக்கூடிய உணவுகளை அவர் உட்கொண்டார் என்ற தகவலையும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமைச்சர்கள் 11 மணி அளவில் உள்ளே சென்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை பார்த்துவிட்டு திரும்பும்போது அவர் பூர்ண குணமடைந்து விட்டார், உடல் நலத்துடன் இருக்கிறார், உடல்நிலை சீராக உள்ளது என்ற தகவலை பத்திரிகையாளரிடம் தெரிவித்தனர். பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை செய்திக்குறிப்பு மூலம் வெளியிட்டிருக்கின்றனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தற்பொழுது காய்ச்சல் இல்லை என்றும் உணவுகளை அவர் வழக்கம் போல எடுத்துக் கொள்வதாகவும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் எமது செய்தியாளர் பாஸ்கரன் களத்திலிருந்து நேரடியாக தந்த தகவல்களை பார்த்தோம்.